வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் நோவா அண்ட் நான் உங்கள் நோவா. இன்றைக்கி நம்ம ஜேகேவோட ஒரு எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். சைலண்ட் வைஃப் பார்ட் 6. இதுக்கு முன்னாடி பார்ட்ஸ் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா, வயன் ஜேகே கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பா. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா மின்ஜே, அதாவது ஜேகேயோட கசின், அவங்க கூட வயன் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக க்ளோஸ் ஆகிருப்பாள். இந்த விஷயம் ஜேகே பார்த்துட்டு அவன் ஜெலஸாக ஃபீல் பண்ணியிருப்பான். அண்ட் ஆல்சோ வயன்கிட்ட வந்து பேசும்போது வயன் வந்து அவன் என்ன ஜட்ஜ் பண்ணுறது இல்லை ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஓகே, அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போல்லாம் வயன் ஜேகேவை ஜங்குக்னோ இல்லை ஜேகேனோ கூப்பிட்றதே இல்லை. எப்போவுமே மிஸ்டர் ஜியோன். அந்த வீட்டில் அவள் ஒரு சர்வன்ட் மாதிரி தான் இருந்துகிட்ருக்கா. அதனால் ஜங்குக்கு அவள் அவளோட பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பிளேஸில் வச்சு தான் அவள் ட்ரீட் பண்ணுறான். அது ஜங்குக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ஏன்னா அவனுக்கு இப்போ தான் புரியுது அவன் எந்தளவுக்கு வயனை விட்டு தூரமாக வந்திருக்கான் அப்படிங்கிறது. ஆராக்கு வயன் அண்ட் மின்ஜே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக பழகுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கும். அன்றைக்கி மார்னிங்கே அவள் வந்து ஜங்குக்கோட வீட்டுக்கு வந்திருக்கா. அப்போ டைனிங்கில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ ஆராவும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறான். அப்போ ஆரா வேணும்னே வயனை பார்த்து, இப்போல்லாம் நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல வயன், உன் ஃபேஸில் டிஃப்ரென்ஸ் தெரியுதே அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறான். அப்போ வயன், அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் எப்போதும் போல தான் இருக்கேன், மேபி உன் கண்ணுக்கு அப்படி தெரியுது போல். ஏன் ஜேகே, சில பேர்லாம் ரொம்ப பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் அப்படி ரிச் பீப்புள் மாதிரி எலகண்ட்டாக மாறுறாங்கல்ல அப்படின்னு சொல்கிறா. அவள் இன்டெரக்டாக மின்ஜேவை பற்றி சொல்ல வரா. அப்போது ஆரா அந்த மாதிரி சொன்னதும் ஜங்கு சடனாக அவங்க கையில் இருந்த ஸ்பூனை வேகமாக டேபிள் மேலே வச்சுட்டு ஒரு கோல்டான வாய்ஸில், மன்னிப்பு கேளு ஆரா. என்ன ஜேகே, மன்னிப்பு கேளு ஆரா அப்படின்னு சொல்கிறான். ஸோ அங்கே எல்லோருமே சைலண்ட்டாக இருக்காங்க. நீங்களும் ரொம்ப சீரியஸாக பார்க்குறீங்க. அப்போது ஆரா, யூ ஆர் சீரியஸ்? என்ன ஜேகே சொல்கிற? எஸ், ஐ எம் சீரியஸ், மன்னிப்பு கேளு. அப்போது ஆரா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஒரு செகண்ட் ரொம்ப ஆக்வர்டாக பார்த்துட்ருக்கா. அப்போது ஜேகே, வைன் இஸ் மை வைஃப், அவகிட்ட மரியாதையாக பேசு, புரிஞ்சுதா? இதுக்கு மேலெலாம் நீ பேசுகிறத கேட்டுட்டு நல்லா அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அந்த வேர்டு வயனை ஸ்பீச்லெஸ் ஆக்கிடுச்சு. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. வயனை இது வரைக்கும் ஜங்கு பப்ளிக்காக அக்னாலேஜ் பண்ணதே இல்லை. ஸோ அவன் திடீர்னு இது மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி ஷீ இஸ் மை வைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். வயன் பயங்கர ஷாக் ஆகிட்டான். அண்ட் ஆல்சோ ஆராவும் அங்கேருந்து கோவமாக ஏஞ்சி போயிட்டான். என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது ஜெகோ, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். அன்றைக்கி நைட் வயன் பால்கனியில் தனியாக டீ குடிச்சிட்ருக்கா. இப்போ ஜங்கு ஸ்லோவாக உள்ளே வரான். மெதுவாக, இதை நான் ரொம்ப நாள் முன்னாடியே சொல்லியிருக்கணும். அப்போ வயன், என்ன? இல்லை, நான் முன்னாடியே உன்னை ஆராக்கிட்ட விட்டு கொடுக்காம பேசியிருக்கணும், சாரி வயன். அவன் கண்ணில் அவ்வளோ ஜென்யூனான ஒரு ஃபீலிங் இருக்குது. அது அவளுக்கு இருந்த கோவத்தை கொஞ்சமாக குறைச்சிருக்கு. ஃபியூ டேஸ் லேட்டர் ஜங்குக்கோட கம்பெனியில் ஒரு ஆனுவல் காலா மாதிரி நடக்குது. ஒரு
அவனோட கம்பெனி வந்து ஒரு ஃபேஷன் கம்பெனி அப்படிங்கிறதுனால அவங்களோட அந்த ஃபேஷன் ஐட்டம்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணது அதெல்லாம் வச்சு ஒரு ஃபேஷன் வாக் மாதிரி பண்ணுவாங்க. அந்த ஈவெண்ட்டில் இதுக்கு முன்னாடிலாம் ஜங்குக் வந்து அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்படி இல்லைன்னா ஆரா இவங்களோட தான் அந்த ரேம்ப் வாக் பண்ணுவான். ஆனால் இந்த தடவை அவனுக்கு ஏதோ வைன் கூட போகணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அந்த பிளேஸில் வைனை தவிர வேறு யாரையும் வச்சு பார்க்கணும்னு தோணலை. ஸோ இந்த டைம் ஜங்குக் வைனுக்கு முன்னாடி அவனோட கை நீட்டுறான். வயன் அப்படின்னு கூப்பிட்றான். அவன் தயங்கிக்கிட்டே அவன் கையில் ஹோல்ட் பண்ணி நின்னான். அப்போது அங்கே இருந்த எல்லாருமே ஷாக். அண்ட் ஜங்குக் வைன் கூட அந்த ரன்வேயில் வாக் பண்ணிட்டு போயிட்டு எல்லா ப்ரெஸ் முன்னாடியும் மை ஒய்ஃப் அப்படின்னு எந்த ஒரு ஹெசிடேஷனோ எம்பரஸ்மெண்ட்டும் இல்லாமல் ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணுறான். அந்த ஒரு மொமெண்ட் வைன் ஹார்ட்டில் இருந்த பெயின் ஃபுல்லாக ஒரு மாதிரி வார்மாக ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். ஏன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் வயனை அவன் ஹைட் பண்ணணும், என் ஒய்ஃப் அப்படின்றத வெளில காட்டணும் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சதே இல்லை. ஆனால் இப்போது அவன் ரொம்ப ப்ரௌடாக நிற்கிறான். அதை நினைக்கும் போது அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே அவ்வளோ என்கரேஜ் பண்ணி கிளாப் பண்ணி அவ்வளோ கொண்டாடுறாங்க. ரெண்டு பேரோட பேரும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அன்றைக்கி நைட்டு வயன் அவள் புக் படிச்சுட்டே இருந்த மாதிரியே அப்படியே அந்த ஸ்டடி டேபிள்லேயே தூங்கிட்டா. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் ஜங்குக் இது மாதிரி வைன் பற்றின விஷயம் ஏதாவது பார்த்தான்னா அவன் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவான். பட் இந்த டைம் அவள் போட்டிருந்த கிளாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் அவங்களுக்கு பிளாங்கெட் போற்றி விட்டுட்டு அவள் படிச்சுட்டு இருந்த புக்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அவள் தூங்குறதை பார்த்துட்ருக்கா. அப்போது வயன் அவளோட ஹாஃப் ஸ்லீப்பில் ஒரு மாதிரி தூக்கத்தில் புலம்புவாங்களோ அந்த மாதிரி பேசிகிட்ருக்கா. தானாக ஏதோ பேசிகிட்ருக்கா. அது என்னென்னு அவன் கவனிக்கிறான். அப்போது வயன் ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி ஜேகேயோட பேரை சொல்லிகிட்ருக்கா. அப்போது அவன் ரொம்ப மாதம் கழித்து ஜங்குக் அப்படின்ற நேமை கேட்குறான். அதுவும் வயனோட வாயிலிருந்து. ஏன்னா அவள் மிஸ்டர் ஜியோன் அப்படின்ற மாதிரி தான் நீ கூப்பிட்டுருந்தா. ஸோ இப்போது அவள் அன்கான்ஷியஸாக ஜங்குக்கோட பேரை சொல்கிறது அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவன் மனசில் இன்னும் நம்ம இருக்கோம் அப்படின்னு அவன் ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்ருக்கான். ஸ்லோவாக ரெண்டு பேரும் கம்ஃபர்டபுளாக பேசுகிறது, மார்னிங் காஃபி அண்ட் கார் ரைட் போகிறது, சின்ன சின்ன டீசிங், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேரும் கம்ஃபர்டபுள் ஆகுறாங்க. ரெண்டு பேர் மனசில் இருந்த காயமுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆற ஸ்டார்ட் ஆகுது. அப்போது வயன் ஒரு நாள் ஜங்குக்கிட்ட, நீ என்னை பார்த்து எம்பரஸ்டாக ஃபீல் பண்ணின டேஸ் நிஜமாகவே நீ என்னை பார்த்து எம்பரஸ்டாக ஃபீல் பண்ணியா ஜங்குக் அப்படின்னு கேட்குறா. அப்போ ஜங்குக் அவன் பொறுமையாக, இல்லை வயன், அது என்ன நானே வெறுத்தேன். நான் ஒன்றும் வெறுக்கலடி, நான் என்ன நானே வெறுத்தேன். அதை நான் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் உன் மேலே என் கோவத்தெல்லாம் காட்டிகிட்டு இருந்தேன். சாரி, நீ என்னை லவ் பண்ண, ஆனால் நான் உன்கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டேன். எனக்கு அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரில. எல்லாமே சடனாக நடந்து முடிஞ்சிருச்சு. என்னால் அதை ப்ராசஸே பண்ண முடியல. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக நடந்துருச்சு எல்லாம். நான் எதையும் மீன் பண்ணலை. ஐம் ரியலி சாரி வயன், நான் நிறைய காயப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு அவன் ஃபர்ஸ்ட் டைமாக அவன் ஹார்ட் ஓப்பனாக அவன் வயன்கிட்ட பேசுகிறான். அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப்ஸ். இப்போ மின்ஜே ஜேகேவை பார்க்குறதுக்காகவும் வயனை பார்க்குறதுக்காகவும் அவங்க மேன்ஷனுக்கு வந்திருக்கான். ஸோ இப்போது மின்ஜே வயன்கிட்ட பேசிகிட்ருக்கான். வயன், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். என்ன மின்ஜே? அது நான்
அகெயின் ஓவர்சீஸ் போகிறேன். இங்கே சும்மா வெக்கேஷனுக்காக தான் வந்தேன். நான் வந்தது நல்லதாக போச்சு. அதான் உன்னை அகெயின் மீட் பண்ண முடிஞ்சுது. என் கூட ஸ்பெண்ட் பண்ண இந்த டைம் நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அண்ட் ஆல்சோ நீயும் ஹாப்பியாக இருந்தேன்னு தான் நினைக்கிறேன் என் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம். ஆமாம் மிஞ்சி, நீ வந்ததுக்கப்புறம் நிஜமாகவே நான் ஹாப்பியாக தான் இருந்தேன். என் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் நிஜமாக ஒரு ஒர்த்தான டைமாக தான் இருந்துச்சு. அண்ட் மிஞ்சி, ஆல் தி பெஸ்ட். அண்ட் சீக்கிரம் ஓவர்சீஸ் போய் அங்கேயாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோடா. வயசாகிக்கிட்டே போதில்ல. ஓகே வைன், கண்டிப்பாக மேரேஜ்க்கு உங்கள் 2 பேர் கூப்பிட்றேன். மறக்காமல் ஜோடியாக ஹாப்பியாக வந்துடுங்க. அப்போது வைன் சடனா சைலண்ட் ஆகிறா அண்ட் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே ஓகே மிஞ்சி, ஓகே வைன், எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு நைட்டே நான் கிளம்புறேன். ஸோ உங்கள் 2 பேரையும் லாஸ்ட்டாக பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். நான் ஜேகேவை பார்த்து பேசிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேகேவை பக்கத்துக்காக மிஞ்சி கீழே ஸ்டெப்ஸ் இறங்கி வரான். அப்போது ஜேகே ஒரு மாதிரி ஆக்வர்டாக அவன் ஃபீல் பண்ணாலும் அவன் அமைதியாக மிஞ்சியை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். அப்போ மிஞ்சி, ஹாய் ஜேகே. ஹாய் மிஞ்சி, வாங்கிக்கிட்ட இப்போது பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். நான் ஓவர்சீஸ் போகிறேன் அண்ட் என்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் ஜேகே. என்ன மிஞ்சி? அது வயன் என் கூட க்ளோஸாக இருக்கான்னு நீ நினைக்கிறியா? அது அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை மிஞ்சி, பரவாயில்ல. நீ அப்படி நினச்சாலும் தப்பு இல்லை. ஏன்னா ஒரு ஹஸ்பண்டாக ஒரு பொண்ணு தான் ஒய்ஃப் இன்னொரு பையன்கிட்ட பேசுகிறான் அப்படிங்கும்போது இந்த மாதிரி தாட்டெல்லாம் வரும் தான். பட் வயன் அப்படி இல்லை ஜேகே. அவள் எப்போவுமே அவள் உன்னை தான் தேடுறான். அவள் மைண்டில் நீ மட்டும்தான் இருக்க. அவளுக்கு என்றைக்குமே நீ தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. நீ அவளை ஹர்ட் பண்ணாலும் சரி, அவளை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலும் சரி, நீ தான் அவளுக்கு. அப்போ ஜேகே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி பார்க்குறான். அப்போ மிஞ்சி சிரிச்சுட்டே அண்ட் உன்னோட ஸ்மைலில் லைட்டாக சேட்னஸ் தெரியுது. அவளை ஹர்ட் பண்ணாத ஜேகே, இதுக்கு மேலே அவளை ஹர்ட் பண்ணாத ப்ளீஸ். அவளை ஹாப்பியாக வச்சுக்கோ. அவள் ஹாப்பினஸ்க்கு ரொம்ப டிசர்வான ஒரு பர்சன். ஓகே அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டான். ஜேகேவால் எந்த பதிலுமே சொல்ல முடியல. அவனோட ஹார்ட்டில் ரொம்ப பெயினாக இருக்குது. வைன் ஸ்டில் அவள் இவ்வளோ நடந்துமே அவனை தான் அவள் எப்போவுமே நினச்சிட்ருக்கா அப்படின்றது அவனுக்கு ரொம்ப சர்ப்ரைஸிங்காகவும் ஷாக்காகவும் இருக்குது. அப்போது ஜேகே அவசரமாக ஸ்டெப் ஏறி போகிறான் வயனை பார்க்குறதுக்காக. அப்போ வயன் அவள் பால்கனியில் இருந்த ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தா. அப்போது ஜங்குக் வயன்கிட்ட, வயன் என்ன ஜேகே? சாரி. எத்தனை வாட்டி தான் சாரி கேட்பேன்? எத்தனை வாட்டி கேட்டாலும் பத்தாது நான் பண்ணதுக்கெல்லாம். ஜேகே, இட்ஸ் ஓகே, மூவ் ஆன். ஃபைன், ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா நான் லவ் அப்படிங்கிறது ஒரு பவர், பர்ஃபெக்ஷன், ப்ரைட் இப்படி தான் நினச்சிட்ருந்தேன். ஆனால் அது இல்லைன்றது நீ என் லைஃப்பில் என்டர் ஆனதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. என்னோடய எல்லா மூமெண்ட்லேயுமே நீ என் கூட இருந்த. ஹாப்பி, சோகம் எல்லாத்துலேயுமே நீ இருந்த. அப்போது ஜங்குக் பொறுமையாக வயன்கிட்ட க்ளோஸாக வரான். நான் உன்னை எவ்வளோ பேடாக ட்ரீட் பண்ணியிருக்கேன் வயன், ஆனாலுமே நீ எனக்கான சாஃப்டஸ்ட் பார்ட்டாக என் லைஃப்பில் இருந்த. நான் புரிஞ்சுக்கிட்டேன் வயன். நான் உன்னை லவ் பண்ணுறேன். நான் உன்னை எந்தளவுக்கு லவ் பண்ணுறேன்றது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியுது.
ஜேகே, நீ என்னோட ஹார்ட்டை ரொம்ப உடைச்சிட்ட. அளவுக்கு அதிகமாகவே நீ என்னை காயப்படுத்திட்ட ஜேகே. எனக்கு தெரியும் வயன், நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப்பில் அது எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஐ லவ் யூ வயன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த இடத்துல ஒரு சைலன்ஸ் அண்ட் அங்கே காற்று ரொம்ப சாஃப்டாக வீசிகிட்ருக்கு. அப்போது ஜங்குக் அண்ட் வயன் 2 பேரும் ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக் ஸ்லோவாக வயனோட லிப்ஸை பார்க்குறான் அண்ட் ஸ்லோவாக கிட்ட போய் ஒரு சாஃப்டான கிஸ். ஐம் சாரி வயன், ஐ ரியலி லவ் யூ. நான் எப்போவுமே உன்னை இது மாதிரி ஹர்ட் பண்ண மாட்டேன் இனிமே. ஜேகே, ஐ லவ் யூ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் ஜேகே கிஸ் பண்ணுறான். அண்ட் அந்த கிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சாஃப்ட்லேருந்து அப்படியே ஹார்டாக மாறுது. அண்ட் அப்படியே பொறுமையாக ஜேகே வயனோட நெக்லலாம் கிஸ் பண்ணுறான். அண்ட் ஜேகே வயனை லிஃப்ட் பண்ணிவிட்டு அவன் பெட்ரூமுக்கு போகிறான். அண்ட் அப்படி இப்போது என்ன நடக்கும் அப்படின்றது நீங்களே உங்களோட ஓன் இமேஜினேஷனில் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் வயன் கிச்சனில் காஃபி போட்டுட்ருக்கான். அப்போ ஜங்குக் எழுந்திரிச்சு வந்து வயனை பின்னாடியிலேருந்து ஹக் பண்ணிக்கிறான். பொண்டாட்டி எழுந்திரிச்சிட்டியா? என்ன ஜேகே, டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தியா? இவ்வளோ நேரம் வரைக்கும் தூங்கினா நீ எப்படி ஆஃபீஸ் போவ? ஆஃபீஸா? எனக்கு நான் ஆஃபீஸ் போகணுமா? நான் போகலடி, ப்ளீஸ். நான் உன் கூடவே இருக்கேனே இன்னைக்கு. ரொம்ப சீஸியாக பேசாத, போ ஆஃபீஸ் கிளம்பு. வயன் ப்ளீஸ் டி, நான் உன் கூடவே இருக்கேனே இன்னைக்கு. நேற்று நைட்டு மாதிரி நம்ம ஹாப்பியாக இப்பயோ. ஜேகே, சின்ன பட்ட பகலில் எவ்வளோ மேய்ச்சி இருக்காங்க, அவங்களாம் பார்த்துக்கின்னு நினைப்பாங்க. ஏன் பொண்டாட்டி, நான் என்ன வேணா பண்ணுவேன், அவங்களாம் யார் கேட்குறதுக்கு? வா வா இப்போவே போகலாம், வா மேலே போகலாம். ஐயோ ஜேகே, என்ன பண்ணுறேன்? அப்படின்னா வா இங்கே கிச்சனில் வா. ஐயோ ஜேகே, ட்ரெஸ்ஸை விடு. என்ன நீ சின்ன பிள்ளை மாதிரி அடப்பிடிச்சிட்ருக்க? எனக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் போக வேண்டாம், நான் போக மாட்டேன், உன் கூட தாண்டி இருப்பேன் பொண்டாட்டி. என்னமோ பண்ணிட்டு போ, நான் சொன்னால் நீ கேட்கவா போகிற? ஓகே, ஃபியூட்டி பொண்டாட்டி, சீக்கிரம் ரூமுக்கு வா. அதெல்லாம் ஒன்றும் வர முடியாது, இந்தா காஃபி பிடி, குடிச்சிட்டு ரூமில் போய் தூங்கு. வாய, சரி வரேன் போ. இப்போது நெக்ஸ்ட் டே ஜேகே ஆஃபீஸ் போயிட்டு நைட் டயர்டாக வீட்டுக்கு வரான். அண்ட் அவன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து பார்க்குறப்போ வயன் சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கா. அப்போ ஜேகே வயனோட பக்கத்தில் அப்படியே உரசிக்கிட்டு வந்து உட்காரான். அப்போது வயன் பார்த்துட்டு அவனோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு அவள் ஒரு மாதிரி ஸ்லீப்பி ஐஸில் டிவி பார்த்துட்ருக்கா. அவள் இந்த மாதிரி அவன் ஷோல்டரில் சாஞ்சதும் ஜேகே ஒரு விஷயம் யோசித்து பார்க்குறான். முன்னாடிலாம் அவளோட டச்சை கூட அவன் அவாய்ட் பண்ணுவான், ஆனால் இப்போது அவள் இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே அவனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவன் பொறுமையாக அவளோட ஹேரை அவனோட காதுக்கு பின்னாடி டக் பண்ணுறான். இப்போது வயன் கண்ணை மூடிட்டே ஜேகேவை, ஓகே நீ ஸ்டார்ட் பண்ணிட்டியா? என்னடி பண்ணட்டி, இதுக்கு நீ என்ன ப்ளேம் பண்ணுறியா என்ன? அப்போ அவள் ஷையாக சிரிச்சுட்டு, பூஜைக்கு சும்மா என்னை டீஸ் பண்ணாத அப்படிங்கிறான். அப்போது ஜேகே, பொண்டாட்டி மிஸ் யூடி,
இன்றைக்கி ஆஃபீஸில் ஃபுல்லாக நான் ஒன்று தான் நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா. எனக்கு எப்படா வீட்டுக்கு வருவான்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வயனும் சிரிச்சிட்டே பொறுமையாக ஜேகேவை கிஸ் பண்ணுறான். ஜேகே ஃப்ரோஸ் ஆகிட்டான். பிகாஸ் அவன் இவ்வளோ நாள் அவன் தான் ஃபர்ஸ்ட்டு அப்ரோச் பண்ணியிருப்பான். ஸோ இப்போது வயன் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணுறது ஜேகேக்கே ரொம்ப ஷாக்காகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. வயன் என்ன ஜேகே, நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது உனக்கு பிடிக்கலையா? அப்படியெல்லாம் இல்லடி, நீ என்ன முழுசாக மன்னிச்சிட்டியா? நான் உன்னை எப்பயோ முழுசாக மன்னிச்சிட்டேன். ஐ லவ் யூ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் அவள் கிஸ் பண்ணுறான். ஸோ அங்கே அந்த சோஃபாவில் ஒரு குட்டி ரொமான்ஸ் அண்ட் சாஃப்டான நைட், ரொமான்டிக்கான நைட் அப்படி போகுது. இப்படி அவங்களுக்குள்ள ஒரு குட்டி குட்டி ரொமான்ஸ் எல்லாம் நடக்குது. இப்போது ஒரு நாள் வயன் மிரர் முன்னாடி நின்றுட்டு அவள் ட்ரெஸ்ஸை சரி பண்ணிகிட்ருக்கா. அப்போது பின்னாடி ஹூக் அவளால் போட முடியல, அது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கா. அப்போது ஜங்குக் அவள் பின்னாடி வந்து நின்றுட்டு பொறுமையாக அதை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் அது உடனே ஃபிக்ஸ் பண்ணிடலாம், பட் அவன் ஃபீல் பண்ணி அப்படியே ஸ்லோவாக அந்த பட்டன்ஸை போட்டுட்ருக்கான். அப்போது அவனோட ஃபிங்கர்ஸ் பொறுமையாக அவள் நெக்கு கிட்ட அப்படியே சாஃப்டாக ப்ரஷ் பண்ணுறான். அப்போது வயன் கொஞ்சம் நர்வஸாக அண்ட் ஷையாக மிரர் முன்னாடி நின்றுட்டு ஜேகேவை பார்த்துட்ருக்கான். அப்போது ரெண்டு பேரோட ஐஸும் மீட் ஆகுது. வயன், யூ ஆர் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். ரொம்ப அழகாக இருக்குடி பொண்டாட்டி. அப்படியா? ஓகே, அப்படியே இதெல்லாம் நீ முன்னாடி நோட்டீஸ் பண்ணவே இல்லை. நான் சரியான ஸ்டூபிட் வயன். உன்னோட அழகை புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன். சாரிடி. அப்பா அவங்ககிட்ட இந்த சாரி சாரி சாரின்னு கேட்டு கேட்டு கொஞ்சம் நாளாக எனக்கு சாரி தான் என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. சும்மா போடா. அப்போ ஜேகே அவனோட ஹெட்டை வயனோட ஹெட் கிட்ட சேர்த்து வச்சுட்டு அப்படி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே அண்ட் வயன் ரெண்டு பேருமே அந்த மேன்ஷனில் ரொமான்ஸ் பண்ணாத ப்ளேஸே கிடையாது. அந்தளவுக்கு எல்லா இடத்துலையுமே அப்படி ரொமான்டிக்காக அப்படி லவ்லியான ஒரு கப்பலாக இருக்காங்க. அண்ட் அந்த மேன்ஷனில் இருக்கிற எல்லா மேட்ஸுமே இப்போல்லாம் வயன்கிட்ட அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பாசமாக நடந்துக்கிறாங்க. இப்போது அந்த மேன்ஷனில் இருக்கிற எல்லாருமே இவங்க மாதிரி ஒரு கப்பலே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இந்த பீஸ்ஃபுல்னஸ் ரொம்ப நாளைக்கு நீடிக்கலை. ஒன் டே ஆஃப்டர்நூன் மெயின் டோர் சடனாக ஓப்பன் ஆகுது. அங்கே இருந்த எல்லாருமே சைலண்ட்டாக யாருன்னு பார்க்குறாங்க. அங்கே இருந்தது சியோயரின். எஸ், ஜங்குக் மேரேஜ் பண்ணிக்க இருந்த பொண்ணு. அவள் அங்கே ரொம்ப எலகண்ட்டாக ஹெல்த்தியாக நிற்கிறா. வயன் அதை பார்த்துட்டு சடனாக அவன் நின்ன இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகிட்டான். ஜங்குக் கூட ரொம்ப ஷாக் ஆகிட்டான். எரின், ஐ எம் பேக் ஜேகே. எப்படி இருக்கடா அப்படின்னு அவள் நார்மலாக பேசுகிறா. ஜேகே செம்ம ஷாக். அவனோட ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் அவன் மேரேஜ் பண்ணிக்க இருந்த பொண்ணு ரிட்டர்ன் ஆகிட்டா. ஓகே கைஸ், இதை இங்கே ஸ்டாப் பண்ணிப்போம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பை கைஸ்.